வணக்கம், நமஸ்காரம். இன்று நாம் தரிசிக்கவிருக்கும் திருக்கோயில் நகரேஷு காஞ்சி அப்படின்னு மகாகவி காளிதாஸ் சொன்ன காஞ்சிபுரத்தில் 13 நூற்றாண்டுகளுக்கு முன்னால், அதாவது 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட அற்புதமான கைலாசநாதர் திருக்கோயில். பார்க்கும்போதே எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள். 1300 வருடங்கள் தாண்டி இன்றும் நிலைத்து நிற்கும் இந்த திருக்கோயிலை தரிசிக்கலாம் வாங்க. யார் கட்டினாங்க அப்படின்னா, ராஜசிம்மன் என்ற 2வது நரசிம்மன் பெரிய சிவபக்தனாக இருந்தான். சைவ ஆகமங்களில் அவன் நல்ல அபியாசம் பெற்றவன். சிவபாத சேகரன் என்று ராஜராஜ சோழனுக்கு பட்டம் இருக்கிறதென்றால், அவனுக்கு 300 வருஷம் முந்தியே ராஜசிம்ம பல்லவனுக்கு சிவசூடாமணி என்ற பட்டம் இருந்திருக்கிறது. எவ்வாறு அற்புதமான சிலைகள் கோவில் நமக்காக கட்டி கொடுத்துருக்கான்னு பாருங்க. இந்த ராஜ நரசிம்மன் தான், அதாவது சிவசூடாமணி என்று பட்டம் பெற்றவன் தான். இவன் தான் முதலாக பாறைகளை கல்லை கட்டிடமாக அடுக்கி கோயில் கட்டினவன். அவனுக்கு முன் காலத்தில் மலைகளையும் குன்றுகளையும் பெரிய ராட்சச பாறைகளையும் அப்படியே போட்டு குடைந்து தான் ஆதி பல்லவர்கள் கோயில் எழுப்பினார்களே ஒழிய கல்லின் மேல் கல் அடுக்கி கட்டிடமாக கட்டவில்லை. அதுதான் சொல்லுவாங்க கற்றளி அப்படின்னு சொல்லிட்டு. ராஜசிம்ம பல்லவன் கட்டின அந்த கோவில் தான் நாம் பார்த்து கொண்டிருக்கும் கைலாசநாதர் கோயில். கைலாசநாதர் கோயில்னு ஏன் சொன்னாங்க? கைலாசம் அப்படின்ற நமது மலை போல ஒரு பிரமிட் ஷேப்பில் அந்த காலத்தில் ஒரு கோயில் கோபுரத்தை, அதாவது 1300 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினா அந்த கோயிலை பார்க்கும்போதே நமக்கு ஒரு கைலாயம் பார்ப்பது போல் இருக்கிறது. கைலாசனுக்கு நாதர் அப்படின்றது பிப்ளிக்கல் நேம்ஸில் கூட இருக்குது. நேத்தன் அப்படின்றாங்க கிறிஸ்டியன்ஸ். நம்ம நேத்தன் அப்படின்னு கிறிஸ்டியன் சொல்கிறது. நம்ம சமஸ்கிருதத்தில் இருக்க நாதன் நாமம் நமச்சிவாயா அப்படின்லாம் சொல்கிறாங்களே, அந்த நாதன் தான் அவங்க நேத்தன் என்னாங்க. நம்ம ஆங்கிலத்தில் வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்றதும் இல்லை, ப்ரொனன்சியேஷன்லாம் ரிலேட்டட் தான். அது ஞாபகம் வந்ததுனால சொல்கிறேன். சரி, இந்த ராஜசிம்ம பல்லவன் கட்டின கோவில் தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுதான் முதல் கற்றளி. ஒரே சிற்பமயமாக பொறித்து கட்டிய கோவில் அது. ஏகப்பட்ட சிற்பம் என்றாலும் ஒவ்வொன்றையும் பார்த்து வெகு நுட்பமாக பண்ணியிருக்கும். கலா ரசிகர்கள் காஞ்சிபுர கோவில்களுக்குள்ளேயே, ஏன் தமிழ்நாட்டு கோவில்களுக்குள்ளேயே அதற்கு தாம் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுக்கிறார்கள். அதை பார்ப்பதற்கும் அந்த சிவலிங்கத்தை தரிசிப்பதற்கும் தான் அந்த கூட்டம் பார்த்தோம். பெரும்பாலும் சிவலீலைகள் தான் என்றாலும் மகாவிஷ்ணுவை குறித்ததாகவும் சில இருக்கின்றன. ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, அந்த காலத்து மன்னர்கள் சிவபக்தர், குறிப்பாக பல்லவர்கள் சிவனையும் கும்பிட்டார்கள், பிரம்மாவையும் கும்பிட்டார்கள், விஷ்ணுவையும் கும்பிட்டார்கள். அப்படின்றதுக்காக சிவனுக்கு கோவில் எழுப்பினாலும் அங்கங்கே விஷ்ணுடைய புராண கதைகளிலிருந்து வந்த சிற்பங்களையும் இங்கே வச்சிருக்கிறாங்க. இதில் என்ன விசேஷம் அப்படின்னா, இதில் கருங்கல் மட்டும் இல்லை, மணலாலும் சேர்ந்ததுக்கு சாண்ட் ஸ்டோன் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. அதை போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், டச் பண்ணி பார்த்தீங்கன்னா மண்ணிலேயே செஞ்சுருக்குறாங்க. அந்த காலத்தில் 1300 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனையோ படையெடுப்புகள் அந்நியர்கள் உடைத்து என்னென்னமோலாம் பண்ணியிருக்காங்க நம்ம ஆலயங்களை. இதையெல்லாம் தாண்டி நமக்காக நமது முன்னோர்கள் கொடுத்துருக்குறாங்க. பார்த்துருக்கீங்களா? காப்பாற்றி, அதற்கு எத்தனை கோடி நன்றி சொன்னாலும் போதாதுங்க. இதை காப்பாற்றி நாம் வழிபாடு செய்து அடுத்த தலைமுறைக்கு முடிந்தால் இந்த மாதிரியான கோவில்களை நாம் கட்ட வேண்டும். அதற்கு இந்த முருகப்பெருமான், ஆறுமுகப்பெருமான், வெற்றிவேல் வீரவேல் முருகப்பெருமான் தான் அதற்கு நமக்கு துணையாக இருக்க வேண்டும். எங்கு பார்த்தாலும் நந்தியம் பெருமான். இதை பார்க்கும்போது எனக்கு ஞாபகம், இஸ்ரேலில் மோசஸ் டோன்ட் வர்ஷிப் கோல்டன் காஃப் அப்படின்னு சொன்னார். பசுவை வழிபடாதீர்கள் அப்படின்னு இஸ்ரேலில் பிப்ளிக்கல் ஸ்டோரியிலெல்லாம் இருக்குது, ஜுடையிசம்லேருந்து. ஆனால் நமது சனாதன தர்மத்தில் பாரத பூமியில் தொடர்ந்து நாம் நந்தியம்பெருமானை வழிபட்டு கொண்டிருக்கிறோம். இதுதாங்க சனாதனம், இதுதான் எட்டர்னல் ரிலிஜன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது. பெருமை கொள்கிறோம் என்றால் சனாதனம் இதுதான் காரணம். படையெடுப்புகள், அந்நியர்கள் மதமாற்றத்தை வாழ்முனையிலும் பணம் பதவி கொடுத்து மதம் மாற்றினாலும் நமது முன்னோர்கள் நமக்கு வழி காமிச்சது தெய்வம் நமக்கு என்றும் துணை நிற்கும். நமது தெய்வ சிந்தனையும் தெய்வ வழிபாட்டையும் ஆலயம் தொழுவது சாலவன் நன்று அப்படின்னு சொல்லி நமக்கு ஒவ்வொரு ஊரில் இருக்கிற கோயில்களையும் நாம் காப்பாற்றி இருக்கிறோம். எங்கேயோ இருக்கிற ஒரு கோயிலுக்கு திக்கை நோக்கி வழிபாடு பண்ணணும், தொழுகை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலையும் அந்த கருங்கல்லையும் அந்த கருப்பு கல்லையும் காப்பாற்றுவதற்கு உலகத்தில் இருக்கிற மற்ற கோயில்களை அழிக்க வேண்டுமா? சிந்தியுங்கள் மக்களே. இந்துக்கள் ஒன்றுபட்டு நமது அனைத்து கோயில்களும், ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கிற கோயில்களையும் நாம் காப்பாற்ற வேண்டும். ஆலயம் தொழுவது சாலவன் நன்று அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். பல்லவ ராஜாக்கள் என்ன மாதிரியெல்லாம் பேர் வச்சிருக்கிறாங்கன்னு பாருங்க. ஸ்கந்த சிஷ்யன், குமார விஷ்ணு, சிம்ம வர்மா, சிம்ம விஷ்ணு, மகேந்திரன், நரசிம்ஹன்,
பரமேஸ்வரன், நந்திவர்மா, தந்திவர்மா என்றெல்லாம் சமஸ்கிருத பெயர்களாகவே இருக்கிறது. அந்த மாதிரி பெயரை வச்சுருந்தாங்க அந்த காலத்து மன்னர்கள். சமஸ்கிருதத்தை போற்றி வளர்ந்தார்கள். இதை பற்றி சொல்கிறப்போ ராஜராஜ சோழனும் இரு விழியாக போற்றினான். எது? சமஸ்கிருதத்தையும் தமிழையும் தன் இரு விழிகளாக இரு கண்களாக போற்றினான். அதனால் சமஸ்கிருத கல்வெட்டுகள் எல்லாம் நிறைய அங்கே ராஜராஜ சோழ மன்னன் கட்டிய தஞ்சை பெரிய கோயிலில் அற்புதமாக கட்டியிருந்தார். ராஜராஜேஸ்வரம் அப்படின்ற அவனுடைய பேரில் தான் அந்த பெரிய கோயில் பெயராகவே வைத்திருக்கிறார், ராஜராஜேஸ்வரம் அப்படின்னு சொல்லிட்டு. ராஜராஜ சோழனை பற்றி பேசும்போது நமக்கு ஒன்று ஞாபகம் வருகிறது. இந்த கைலாசநாதர் கோயில் பார்த்துத்தான் ராஜராஜ சோழன் தஞ்சையில் கட்டினான் அப்படின்னு சில வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. அந்தளவுக்கு இந்த கைலாசநாதர் கோயில் 300 வருஷத்துக்கு முன்னாடியே கட்டிட்டான். ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயில் கட்டுறதுக்கு முன்னாடியே இந்த கோயில் கட்டிட்டாங்க. அது மட்டும் இல்லை, இந்த பல்லவர்கள் எப்படியெல்லாம் சமஸ்கிருதத்தை வளர்த்துருக்கிறாங்க அப்படின்றதுக்கான ஆதாரங்கள் சமஸ்கிருத கடிகைகளை நிறைய போஷித்திருக்கிறார். கடிகைகள் அப்படின்னா அந்த காலத்து வேத பாடங்கள் கற்றுக் கொடுக்கும் பள்ளிகள், ஸ்கூல்ஸ், வேத ஸ்கூல்ஸ் தான் அந்த காலத்து கடிகைகள். அதை நல்லா இருக்கணும், அந்த வேத சப்தம் நிறைந்திருக்கணும். இப்போ சென்ட் ஜேம்ஸ் ஸ்கூல் லண்டனில் கம்பல்சரி சப்ஜெக்டாக கற்றுக் கொடுத்துட்டு இருக்கான் சான்ஸ்கிரிட். ஏன்னா சான்ஸ்கிரிட்டுடைய பெருமை அருமையை புரிஞ்சதுனால அதனால் வர்ற நன்மைகள் பயன்கள் என்னென்னு வெள்ளைக்காரன் தெரிஞ்சு சென்ட் ஜேம்ஸ் ஸ்கூல் லண்டனில் கற்றுக் கொடுக்குறான்னா, அதே தான் நமது மன்னர்கள் அந்த காலத்தில் கடிகைகள், வேதம் கற்றுக் கொடுக்கும் கடிகைகளுக்கு நிறைய பணம் கொடுத்து அதற்றை காப்பாற்றினார்கள். அதை நிறைய பல்லவ ராஜாக்கள் பண்ணினாங்க அப்படின்னு தெரியுது. அதே மாதிரி இன்னொரு விஷயம், பிராமணர்களை சர்மா என்று சொல்வது போல் சத்திரியர்களை வர்மா என்று சொல்ல வேண்டும். அந்தப்படி பல்லவர்கள் இந்த சத்திரியர்களை எப்படி சொல்லியிருக்காங்க? வர்மா அப்படின்னு. மகேந்திர வர்மா, நரசிம்ம வர்மா, பரமேஸ்வர வர்மா, நந்திவர்மா, தந்திவர்மா அப்படின்னு வர்மா போட்டு கொண்டவர்கள். அவர்களுடைய ஜாதியை பெருசாக காமிச்சுக்கோங்க. இதுதான் நமது ஒவ்வொரு குலத்திலையும் ஒவ்வொரு ஜாதியிலையும் அந்த காலத்தில் பெருமை கொண்டார்கள். அதனால தான் ஜாதிக்குன்னு ஒரு நாட்டாண்மை வச்சாங்க. அந்த ஜாதியை விட்டு ஒதுக்கினா அது ஒரு பெரிய தண்டனையாகவே இருந்தாங்க. ஜாதியை விட்டு என்ன ஒதுக்கிட்டியா, நீ யாரையா சொல்கிறதுக்கு, எனக்கு ஏன் அந்த ஜாதி வேணும் அப்படின்னு அதை நினைக்கல. அது ஒரு பெரிய தண்டனையாக எடுத்துக்கிட்டாங்க. இப்போ நம்ம சொல்கிறோம்ல, பாய்காட் பண்ணுறங்க, வி பாய்காட் ஈரான், ஒரு நாட்டை பாய்காட் பண்ணுறோம். அந்த மாதிரி அந்த காலத்தில் பெரிய தண்டனை எதுன்னா ஜாதி பிரஷ்டம் அப்படின்னு வச்சாங்க. இந்த ஜாதியை ஒதுக்கி வைப்பது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது வரைக்கும் அவங்க எல்லாம் ஒன்றா இருந்தவங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ, இதெல்லாம் சிந்தித்து பார்க்குறப்போ, இதெல்லாமே கோயிலெல்லாம் கட்டுறதுன்றது ராஜா பேரில் கட்டினாலும் இதற்கான வேலைகளை பண்ணுறதெல்லாம் பணியாளர்கள். பல ஜாதியை சேர்ந்து தான் கோயில் கட்ட முடியும். ஒரு ஊர்கூடி தேரிழுத்தல் அப்படின்னு சொல்கிறோம். ஊர்கூடி தேரிழுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு தேர் அன்னைக்கு நாம் எல்லாரும் சேர்ந்து இழுக்கிறோம். ஒரு ஜாதி தான் தேர் இழுக்குது அப்படின்னு சொல்கிறது பெரிய தப்பு. எல்லாரும் சேர்ந்து இழுப்பது. அதனால தான் ஊர்கூடி தேரிழுத்தல் அப்படின்னு வச்சான். அப்படி இழுத்தா தான் தேர் நகரும். அந்த தேருக்கு மேலே ஏறி போய் நின்று மாலை போடுறது ஒரு ஜாதிக்காரன், அதுக்கு முன்னால் போகிற நாதஸ்வரம் மேளம் வாசிக்கிறது ஒரு ஜாதிக்காரன், இப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒரு வேலையை பண்ணினாங்க. லேபர் டிவிஷன் தான், டிவிஷன் ஆஃப் லேபர் தான் ஜாதி. அதை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை பிரித்தாளும் சூழ்ச்சி, அந்நியர்கள் செய்யும் இந்த சதி வலையில் நாம் வீழ்ந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த ஜாதி நமது பெரிய அரண், நமது பாதுகாப்பு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இதை ஸ்வீடனில் கண்டிப்பான ரிலீஜியஸ் சப்ஜெக்ட், மேண்டேட்ரி ரிலீஜியஸ் நாலேஜில் கற்றுக் கொடுக்குறாங்க. ஹிந்துயிசத்தை பற்றி சொல்லிக் கொடுக்குறப்போ கற்றுக் கொடுக்குறாங்க. என்ன ரிலீஜனில் ஹிந்து ரிலீஜனில் ஒரு சொசைட்டிக்கு பாதுகாப்பாக இருக்கிறது இந்த ஜாதி அப்படின்னு. இந்த விஷயம் நமக்கு தெரியுமா? நம்ம மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்குறோமா? அதை சிந்திக்க வேண்டும். நமது சரித்திரம் தேர்ச்சி கொள்ள வேண்டும். பாரதி சொன்னது போல், ஓம் நம சிவாய, ஓம் நாராயணாய.